அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த வழக்கறிஞர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். அண்ணா அறிவாலயத்தில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த வழக்கறிஞர்களோடு முதலமைச்சர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலகிய வழக்கறிஞர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதே போல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் அவருடைய ஏற்பாட்டுல வழக்கறிஞர்களை அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைப்பதற்கான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கார். தற்பொழுது அவர்களோடு முதலமைச்சர் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவர்களை திமுகவில் இணைத்துக் கொண்டு அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இங்கிருந்து அடுத்த கட்டமாக இன்றைய தினம் 2வது நாள் நேர்காணலானது தொடங்க இருக்கிறது. மாலையில் நடைபெறக்கூடிய 5 மாவட்டங்கள், குறிப்பாக சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு 29 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெறுகிறது. அந்த நேர்காணலுக்கு முதலமைச்சர் செல்ல இருக்கிறார். அதே போல அண்ணா அறிவாலய அடுத்த நிகழ்வாக கூட்டணி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையும் நடைபெறும் என்ற தகவலும் இருக்கிறது. அந்த தொகுதி பங்கீட்டில் ஏதாவது உடன்பாடு எட்டப்பட்டால் அந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. நன்றி கோகுல், விவரங்களுக்கு.